அருமையான ஒரு வார்த்தை. உங்கள் உடலை ஆரோக்கியமாக்கும் மருந்து உங்கள் நாவிலே இருக்கிறது. உங்கள் நாவிலே தேவ வார்த்தை பேசும் பொழுது, கிருபையாய் பேசும் பொழுது, அன்பாய் பேசும் பொழுது, அது மட்டுமல்ல, சரியான வார்த்தை கவனமாய் பேசும் பொழுது உங்கள் உடல் முழுவதும் ஆரோக்கியமாகும். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சம் இருந்தது. அதே ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் நாவிலே கவனமாய் பேசும் பொழுது உடல் சுகம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். உங்கள் நாவு மருந்தை போன்றது. உங்கள் நாவு சுகமளிக்கும் வல்லமை உள்ளது. பாருங்கள் இந்த வார்த்தையை 15ஆம் அதிகாரத்திலே நீதிமொழி புத்தகத்திலே 4வது வசனம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். உங்கள் சரீரத்தை அழித்து விடும் உங்கள் நாவு. உங்கள் நாவிலே ஆசீர்வாதமாய் பேசுங்கள், தேவ வார்த்தையை பேசுங்கள், மகிழ்ச்சியான வார்த்தையை பேசுங்கள். அப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் ஆரோக்கியமாய் இருக்கும். சரீரத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் வேத வார்த்தையை இருதயத்தில் தியானித்து நாவிலே பேசும் பொழுது அது உங்கள் உடல் முழுவதுமே ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. உங்கள் உடல் முழுவதுமே ஒரு சுக வாழ்வை சரீர ரீதியாக அனுபவிக்க உதவி செய்கிறது. நிச்சயமாக இந்த நாளிலே உங்கள் நாவிலே சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை வேத வார்த்தை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறது. உங்கள் வார்த்தை இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். அது உங்கள் உடலை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.